ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபியூ நியூ வேர்ட்ஸ் பார்ப்போம். நம்ம இது வரைக்கும் பார்க்காத வார்த்தை பார்ப்போம். முலாகாத் அப்படின்னா நியமனம், அப்பாயின்மெண்ட். வாஸ்தவ் மேங் உண்மையிலேயே அப்படின்றது, ரியாலிட்டி ஆக்சுவலி அப்படின்றது வாஸ்தவ் மேங். சுவிதா அப்படின்னா வசதியாக இருக்கிறது, ஃபெசிலிட்டியாக இருக்கிறது, கன்வீனியன்ஸாக இருக்கிறது, எல்லாமே சுவிதா. தரீகா அப்படின்னா அது ஒரு மெத்தடு, முறை, தரீகா. நதீஜா அப்படின்னா அதோட விளைவு, ரிசல்ட்டு. அது வந்து ஃபல் அப்படின்னு சொல்லலாம், நதீஜா அப்படின்னு சொல்லலாம். பழம்னா அது நம்ம ஒரு வார்த்தையில் நிறையா மீனிங் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஃபல்னால் அது ஒரு ரிசல்ட்டு. பழம்னு இருக்குது, ஃப்ரூட்டுன்னு ஒரு மீனிங் இருக்குது. ரிசல்ட்டு விளைவுன்னு ஒரு பயன் அப்படின்றது ஒரு ரிசல்ட் இது இருக்குது, மீனிங் இருக்குது. இப்போ அதே மாதிரி நதீஜா அப்படிங்கிறதும் ரிசல்ட்டு, விளைவு. இன்கார் அப்படின்னா மறுக்கிறது. அலௌகிக் அப்படின்னா தெய்வீகம், அற்புதமானது, தெய்வீகம்ன்றதை வந்து டிவைன், அலௌகிக். ஜுலூஸ் அப்படின்னா அது ஒரு ஊர்வலம், இல்லைன்னா ஒரு அணிவகுப்பு போகிறது, மார்ச் செய்வாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஜுலூஸ் அப்படிங்கிறது. ஊர்வலமாக போகிறது, அணிவகுப்பாக போகிறது. இந்த முலாயம் அப்படின்னா சாஃப்டாக இருக்கிறது, மென்மையாக இருக்கிறது. கடினம் அப்படிங்கிறது கடோர். இது வந்து மென்மை, ரஃப்பாக இருக்கிறது, சாஃப்ட்டு ரஃப்பாக இருக்கிறது. அதவே ஈஸி கடினம்ன்ற போது நம்ம முஸ்கில் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். முஸ்கில்னால் அது கடினம். எளிது அப்படின்னா ஆறாம்னு பார்த்துருப்போம். ஆசான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆசான், முஸ்கில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது வந்து மென்மை, கடினமாக இருக்கிறது. இது வந்து தொடுறதுக்கு சாலிடாக இதாக இருக்கிறது, அது வந்து ரஃப்பாக இருக்கிறது. அது வந்து செய்கிறது, வேலை செய்கிறது கஷ்டமாக இருக்கிறது, அது வந்து முஸ்கில். இது வந்து ரஃப்பாக இருக்கிறதுக்கு வந்து கடோர். முலாயம்னா மென்மை, கடோர்னா கடினம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.